வெட்டிங் பேங்க்லேயே நம்ம நிறைய பார்த்துருக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் அண்ட் கோல்டு கலர் காம்பினேஷனில் நம்ம ஒரு ப்ரைடல் செட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது முகூர்த்தம்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது கைக்கு 9 பேங்கிள்ஸ் நமக்கு வரும். வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸை நான் எல்லாத்துலேயுமே சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட்டு 2 கட் நார்மல் பேங்கிள்ங்க. இதுக்கு நான் கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ரெட் கலரும் ஒயிட் கலரும் எடுத்திருக்கேங்க. ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்பு. அடுத்தது ட்ராப் ஷேப் எடுத்திருக்கேன். ரெட் அண்ட் கோல்டு கலர் எடுத்திருக்கேங்க ட்ராப் ஷேப்பில். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்ம கிளிப் ஸ்டோன் தேவைப்படும் 4mm கிளிப் ஸ்டோன்ஸு. தென் ரவுண்டு தேவைப்படும். இதுவுமே வந்துட்டு ஒயிட்டுமே தென் வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேங்க. ஸோ இதெல்லாம் தான் இதுக்கு தேவையானது. ஃபஸ்ட்டு நம்ம ரெக்டாங்கிள் கிளிப் ஸ்டோன் எடுத்து வைக்க போகிறேங்க. ஸோ அதுக்காக ஃபுல்லாக க்ளூ போட்டுக்கிறேன். நார்மல் ஃபெவிக்ரில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டுது இதில். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதை சுற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டோன் செயின் எடுத்து ப்ளேஸ் பண்ண போகிறேங்க. ஸ்டோன் செயின் ஆல்ரெடி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு தேவையானது. ஸோ அதே மாதிரி எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸோட டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா எனக்கு 1 டே ஃபுல்லாகவே எடுத்துச்சு. ஸோ இதுக்கான ப்ரைஸ் ஃபிக்ஸிங்கும் நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். லாஸ்ட்டில் நான் இதுக்கான ப்ரைஸ் நான் எவ்வளோ வந்து அவங்களுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ வந்து இதில் நம்ம ஃபஸ்ட்டு கிளிப் ஸ்டோன் வச்சுக்கிறோங்க நடுவில். அதுக்கப்புறம் ட்ராப் ஷேப்பை 2 பக்கமும் வைக்க போகிறோம். ஸோ 2 பக்கம் இல்லை 4 சைடுமே இந்த மாதிரி ட்ராப் நான் காமிச்ச மாதிரி வச்சுட்டே வாங்க. ஸோ இதோட ஒர்க் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி செட்டை விரும்புகிறாங்க. ரேட் வைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலுமே இதோட லுக் அந்த வெட்டிங் லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்டேஜுக்கு. அதனால் பிரைட்ஸ் மேக்ஸிமம் இந்த மாதிரி தாங்க விரும்புகிறாங்க. ஸோ இதில் நம்ம வந்துட்டு கொஞ்சம் வந்து வெளியே வர மாதிரி அந்த ட்ராப் ஷேப் வந்து லைட்டாக வெளியே வர மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் கேட்குறீங்க அது விழுந்துருமான்னு. விழுகாதுங்க. நல்லா ஸ்ட்ராங்காக க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. கண்டிப்பாக விழுகாது. நெக்ஸ்ட்டு நடுவில் வந்து ரெட் கலர் 3mm ரவுண்ட் வச்சு சுற்றியும் வந்துட்டு இதே கிளிப் ஸ்டோன் எடுத்து நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிறைய பேர் கேட்குறது நீங்கள் ஆர்டர் புக் பண்ணதும் அமௌண்ட் வந்து வாங்கிக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, ஹாஃப் த பேமெண்ட் வாங்கி தான் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிமைனிங் பேலன்ஸ் வந்து நம்ம பண்ணி முடிக்கக்குள்ளே அவங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்புனதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அவங்க ரிமைனிங் பேலன்ஸ் அனுப்புனாங்கன்னா நான் வந்து அன்றைக்கி ஈவினிங் டிஸ்பேச் பண்ணுவேங்க. வித்தின் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 or 2 டேஸில் ரீச் ஆகிடுங்க. அதர் ஸ்டேட்டு பெங்களூராக இருந்தாலுமே 2 டேஸில் ரீச் ஆகிடும். அதர் ஸ்டேட் பார்த்திங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா அந்த மாதிரிலாம் அனுப்பக்குள்ளே நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 or 5 டேஸ் டைம் ஆகுங்க. இது எல்லாமே நான் கஸ்டமர்கிட்ட சொல்லிவிடுவேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கும் வந்துட்டு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 6 கட் ஃப்ளாட் பேங்கிள்ஸ் தான் எடுத்திருக்கேன். கோல்டு கலர் த்ரெட் ட்ராப் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம வச்சுருக்கிறது 4mm கிளிப் ஸ்டோனுங்க. இது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து வைக்கக்குள்ளே கஷ்டமாக இருக்கும். பட் வந்து நம்மளோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து கைக்கு வந்து இந்த மாதிரி வந்து 2 பேங்கிள்ஸ் இந்த மாதிரி பண்ணேங்க. ஸோ டோட்டலாக 4 பேங்கிள்ஸ் வரும் இதில். இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாகவே வந்துட்டு பொறுமையாக ஒன்றா ஒட்டணும். ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதுதான் இதோட முக்கியமானது. நீங்கள் பண்ண அதை ஸ்ட்ரைட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் வந்துடுங்க. ஒரு நீட் ஃபினிஷிங்கை பார்த்து தாங்க கஸ்டமர் நம்மக்கிட்ட அடுத்த தடவை ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ அதை கண்டிப்பாக நம்ம வந்து ஒவ்வொரு பேங்கிள்ஸ்லேயுமே அதை நம்ம கொண்டு வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம முக்கியமானதுங்க 1 கட் பேங்கிளில் த்ரெட் ராப் பண்ணி வச்சுருக்கேன் ரெட் கலரில். ஸோ இது வந்துட்டு ஃபுல்லாகவே கிறிஸ்டல் ஸ்டோன் நிறைய இதில் பிடிச்சிது. கோல்டு அண்ட் ஒயிட் கிளிப் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் கோல்டு கிளிப் ஸ்டோன் வச்சுட்டு ஃபுல்லாகவே வந்து நம்ம எப்பயும் வைக்கிற மாதிரி இந்த ஸ்டோன் செயின் தாங்க சுற்றியும் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த கோல்டுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு ரெட் கலரில் குந்தன்ஸ் நம்ம வைக்க போகிறோம். ஸோ ட்ராப் ஷேப் ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. கோல்டு கலர் கிளிப் ஸ்டோனுக்கு நம்ம வந்து ரெட் கலர் ட்ராப் ஷேப்பும் அதே மாதிரி ரெட் கலர் கிளிப் ஸ்டோனுக்கு நம்ம கோல்டு கலர் ட்ராப் ஷேப்பும் யூஸ் பண்ண போகிறோங்க. அப்போ வந்து கான்ட்ராஸ்ட்டாக அழகாக இருக்கும். இதில் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு 14 ட்ராப் ஒரு ரவுண்டுக்கு மட்டும் பிடிச்சிருக்கு. இந்த 1 கட் பேங்கிளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய குந்தன்ஸ் பிடிச்சிது. டோட்டலாக பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 50 கிராம் குந்தன்ஸ் பிடிச்சிது. அதாவது 2 பேங்கிளும் சேர்த்தி சொல்கிறேன். கிளிப் ஸ்டோனுமே ஒரு செட்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 9 கிளிப் ஸ்டோன்ஸ் பிடிச்சிது ஒரு பேங்கிளுக்கு. அப்போ டோட்டலாக வந்துட்டு நமக்கு 2 பேங்கிள் சேர்த்து இதுக்கே வந்து 18 கிளிப் ஸ்டோன்ஸ் பிடிச்சிருக்கு. ஸோ வந்துட்டு நம்ம இதுக்கு தகுந்த ரேட் தான் நம்ம இதுக்கு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரி ரெட் வச்சுட்டோம். அடுத்தது வந்துட்டு ஸ்டோன் வச்சதுக்கப்புறமா ஸ்டோன் செயின் எடுத்து ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ராப் எடுத்து சுற்றியுமே வச்சுக்கோங்க. ஸோ கோல்டு கலர் ட்ராப்பு நார்மல் குந்தன் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த செட்டு பார்த்திங்கன்னா நான் புதுசாக தான் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆர்டர் வந்துச்சு. இந்த மாதிரி புதுசாக ஒரு ஆர்டர் வந்தால் தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம பண்ண டிசைனை விட ஒரு நியூவான ஒரு டிசைன் கொடுத்தாங்கன்னா தான் நமக்குமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஒரு புது டிசைன் நம்மளாலே பண்ண முடியும்னு நான் நம்புவேன்.
ஸோ இதில் வந்துட்டு கிளிப் ஸ்டோன் எவ்வளோ பிடிக்கும் என்னன்ற ஒரு பிளாங்க் ஐடியாவே கிடையாதுங்க, சுத்தமாகவே இல்லை. இல்லாமல் தான் நம்ம இந்த ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதில் வந்துட்டு 2 பக்கம் முடிச்சதுக்கப்புறம் நடுவில் இருக்க கேப்பில் வந்துட்டு 4mm கிளிப் ஸ்டோன் நார்மல் ஒயிட்டு தாங்க எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல் பேங்கிள்ஸையும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடணும். ஸோ முடிச்சுட்டு நம்ம கடைசியாக பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 4 நார்மல் பேங்கிளில் ரெட் கலரில் த்ரெட் ரேப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் வந்து ஜரி த்ரெட்டு தாங்க கொடுக்க போகிறேன். ஜரியில் வந்துட்டு இதே மாதிரி இப்போ நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி நம்ம நார்மலாக பண்ணுவோம் இல்லையா ரிட்டன் கிஃப்ட்டுக்கெலாம், அந்த மாதிரி செட்டு தாங்க. பட் ஜரியில் கொடுத்தோன்னே வேறு லெவல் லுக் இருந்துச்சு. இதுவுமே நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறது, ஜரியில் பண்ணுறது. இந்த ஜரி பார்த்திங்கன்னா கோல்டு ஜரியில் நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நமக்கு நிறைய கலர்ஸில் அவைலபிள் இருக்குது. நம்ம என்ன வேணாலும் வாங்கி நம்ம பண்ணிக்கலாம். நார்மலாக சில்க் த்ரெட்டில் இந்த மாதிரி பண்ணுறதை விட ஜரியில் பண்ணிங்கன்னா லுக் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கைக்கு வந்து 4 ஜரி ஒர்க் பேங்கிள் வருங்க. ஸோ டோட்டலாக 8 பேங்கிள்ஸ் இதே மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம செட்டை ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இதோட ஃபைனல் அவுட்லுக் கண்டிப்பாக பாருங்கள். இதோட ரேட்டுமே நான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ குந்தன்ஸ் பிடிச்சிருக்கு, எவ்வளோ வந்து நம்ம கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னு. ஸோ கண்டிப்பாக ரேட் அதிகம்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அந்த அளவுக்கு இது வர்த்து. கஸ்டமர் என்கிட்ட ஒன்றுமே சொல்ல கிடையாது, அவங்க சொன்னதுமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. பேங்கிளோட லுக் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த ஸ்டேஜுக்குன்னு எனக்கு கண்டிப்பாக ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபுல் செட் பார்த்திங்கன்னா 1800 சார்ஜ் பண்ணியிருந்தேங்க. உங்களுக்கும் வேணும்னா தாராளமாக என்னோடய பேஜை காண்டாக்ட் பண்ணுங்கள். பாய்.